சொல்லுங்கம்மா. நீ நீ இன்னும் தூங்கலையா? இல்ல. என்னம்மா இந்த நேரத்துல? அப்பா தூங்கிட்டாரா? அப்பா தூங்கிட்டாரு. எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னம்மா? அது பேங்க்ல இருந்து ஒரு ஜப்தி நோட்டீஸ் வந்திருக்கு சூர்யா. ஜப்தி நோட்டீஸா? ஆமாப்பா. ராஜி வீட்டை சீக்கிரம் கட்டி முடிக்கணுங்கிறதுக்காக நம்ம வீட்டை அடகு வச்சு வாங்கியிருக்காரு. அது இப்ப ஜப்திக்கு வந்துருச்சு. 2-3 தடவை பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்தது. உனக்கு தெரியாமையே பணத்தை ரெடி பண்ணலான்னு அப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இனியும் நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டா. அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடுமா. அப்பா மட்டும் பார்த்துக்கங்க. சரிப்பா. இதை ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியே. வேட்ரா, உனக்கு தெரியாதுடா. எங்கள் அப்பாவை நடு ரோட்டில் வச்சு வெட்டி கொள்ளும் போது என்கிட்ட என்னென்ன இருந்ததுன்னு உனக்கு தெரியுமாடா? என்கிட்ட இந்த அப்துல் அண்ணாவும் கொஞ்சம் கிழிஞ்ச நோட்டுன்னு தான் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தெருவில் அண்ணாதா மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் மனசை மட்டும் கைவிடலை. விட்டது எல்லாத்தையும் திருப்பி பிடிக்கணுன்ற வெறியோடு அலைஞ்சேன். அப்போ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதாண்டா என்னோட இந்த சாம்ராஜ்யம். கோடான கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கேன். எப்படின்னு தெரியுமா? சமுதாயத்தில் ஒவ்வொருத்தனுக்கும் தேவைப்படுறது பணம் மட்டும்தான். உங்களுக்கு தெரியாது அப்துல்லா, படிக்கும்போது எத்தனை தடவை எங்கள் அம்மாட்ட நான் சாப்பாடு கை நீட்டி வாங்கியிருப்பேன் தெரியுமா? எத்தனையோ நாள் அவங்க வீட்டில் நான் படுத்து தூங்கியிருக்கேன். ஆனால் இப்போ அந்த வீடு ஜப்திக்கு வந்திருக்கு. நம்ம 2 பேர் இருக்கும்போது நம்ம அப்பாவை நடு ரோட்டில் நிற்க விட்டுருவோமாடா? எவ்வளோ வேணும்னு சொல்றா, காசை தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு பத்திரத்தை வரலாம். எப்படிரா இந்த உதவிக்கு நான் எப்படிரா கைமாறு செய்ய போறேன்? டேய், என்னடா இது? உன்னை நான் எந்த அளவுக்கு பேசி கஷ்டப்படுத்திருப்பேன். ஆனா இந்த வீட்டுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. என்னப்பா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? டேய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா. நம்ம குடும்பத்துல எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தப்ப கூட அதெல்லாம் எப்படியாவது சமாளிச்சிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பணத்துக்கு பின்னாடி நான் ஓடினதில்லை, அதுவும் என் பின்னாடி வந்ததில்லை. ஆனா செஞ்சதெல்லாம் வீணா போயிடுச்சேன்னு இப்போ வருத்தப்படுறேன். செந்தில் உன் ஃப்ரெண்டா இருக்கலாம், அவன் நல்லவனா கூட இருக்கலாம். ஆனா நாம யாருக்கும் பாரமா இருந்துடக்கூடாது. அது வாழ்க்கையில பின்னாடி பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்காத, நீங்க நம்பிக்கையோட இருங்க. ஹலோ சூரியன். அதான் தெரியுமே, 2 நாளா ஒரு ஃபோன் கூட பண்ணல. முக்கியமான வேலையை என் சொந்த ஊருக்கு போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். என்னம்மாயா ஒன்றும் பேச மாட்டேங்கிற? கேட்டுட்டு இருக்கேன்ல. அப்புறம் உங்ககிட்ட சில விஷயங்களை நேரில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்போ மீட் பண்ணலாம்? கம்பெனியில வந்த புது லோன்ஸை பத்தியா? இல்லை, ஒரு பாட்டு கேட்க முடியுமா? ஐயோ, இது FM ஸ்டேஷன் இல்ல, இது என் வீடு. ஓ, வீடு இல்லை, அப்போ அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இங்க இல்லை, அப்படித்தானே? எனக்கு வேண்டியது மாயாவோட குரல்ல மாயாவுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. நீ சீக்கிரம் ரெடியாகு. எங்க? ஒரு பரதேசி கிட்ட இருந்து வண்டியை புடுங்கணும். வண்டியை புடுங்கணுமா? அதுக்கு நான் எதுக்கு கூட வரணும்? நான் எதுக்கு கூட வரணுமா? நன்றி இருக்காடா உனக்கு? நன்றி. உன் வீட்டை ஜப்தியில இருந்து காப்பாத்துறதுக்காக பல லட்சங்கள் கொடுத்த செந்தில மறந்துட்டியாடா நீ? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, என்ன விஷயம்? நம்ம செந்தில் ஒருத்தனுக்கு வண்டி வாங்க ஃபைனான்ஸ் கொடுத்திருந்தான். இது வரைக்கும் 10 பைசா திருப்பி கொடுக்காதது மட்டும் இல்ல, வண்டியை சீஸ் பண்ண போனா நம்மால அடிச்சிருக்காம. இந்த நேரத்துல அந்த விருந்தாளிக்கு பிறந்தவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். நீ வா. எனக்கு இந்த மாதிரி அடிதடிங்கிறதெல்லாம் பிடிக்காதே. அதெல்லாம் போக போக பிடிக்கும். இதனால உன் குரலுக்கு ஒரு சேதாரமும் ஆகாது. சரி சரி கிளம்பு. வா. ஒரு 4 ஓட்கா இப்ப எடுக்க. உனக்கு என்ன வேணுமா? ஐயோ, எனக்கு ஒன்றும் வேண்டாம். உனக்கு வேண்டாம் விட, நான் சாப்பிட்டுக்கிறேன்.
அதோ பார் அந்த டேபிள்ல உட்காந்துருக்கானே அந்த நாதாரி தான். டேய் நீ போனி பண்ணு. ஏய் வண்டி சாவி எடுத்து வை. ஏண்டா முதல்ல அவனை பத்திலே அவனுக்கு எங்கால மேலயா கை வைக்கிறேன்? சண்டை போடாதீங்க, சொன்ன கேளுங்க. சூர்யா இந்தா சொருவுடா அவனை. சூர்யா எஸ்கேப். யோ எடுத்துட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயா. என்ன தைரியம்டா உனக்கு, பொறுக்கி நாய வாடா. என்னது? குத்துப்பட்டவன் ஒன்னும் சாகல. ஆனா அந்த எஸ்ஐ நம்ம சூர்யாவை கைது பண்ணி அவன் மேல கேஸ் புக் பண்ண போறான். ஸ்டேஷன்ல கண்டிப்பா ஜாமீன் கிடைக்காது. அதனால நேரடியா கோர்ட்ல போய் தான் ஜாமீன் வாங்கணும். நான் இப்ப கிளம்புனா கூட காலில் தான் வந்து சேர முடியும். அது வரைக்கும் அவன் ஸ்டேஷன்ல, அதுவும் அந்த எஸ்ஐ கையில. என்னாச்சுங்க? தூக்கம் வரல. சூர்யா அவன் தூங்கியிருப்பானா? நடுராத்திரி ஆயிருச்சுங்க. அவன் தூங்கியிருப்பான். சார், செந்தில் சார். ஐயா கீழே போன. யாரா நீ? ரவுடியா? செந்திலோட ஆளா நீ?